ஜனவரி 27, 2026 அன்று உலகளாவிய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் எந்த அமைப்புடன் கையொப்பமிட்டது? ஏ ஏசியன், பி EU, சி சார்க், டி நாப்டா. ஆன்சர் பி ஐரோப்பியன் யூனியன். 2026 ஆண்டு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் எங்கு நடைபெற்றது? ஏ ஜெனீவா, பி டாவோஸ், சி பாரிஸ், டி லண்டன். ஆன்சர் பி டாவோஸ், சுவிட்சர்லாந்து. 56வது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தினுடைய முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது? ஏ உலக விளையாட்டு ஒத்துழைப்பு, பி உலக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீன தொழில்நுட்பம், சி சினிமா விருதுகள், டி கல்வி விழா. ஆன்சர் பி உலக பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீன தொழில்நுட்பம். 2026 ஜனவரி 27 நினைவு கூறப்படும் ஐநா சபையின் உலக நாட்களுள் ஒன்று என்ன? ஏ வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, பி இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே, சி வேர்ல்டு ஹெல்த் டே, டி வேர்ல்டு டூரிசம் டே. ஆன்சர் பி இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே. 2026 இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே எத்தனை ஆண்டுகளாக கொண்டாடப்பட்டது? ஏ 75ஆம் ஆண்டு, பி 81ஆம் ஆண்டு, சி 90வது ஆண்டு, டி 50ஆம் ஆண்டு. ஆன்சர் பி 81ஆம் ஆண்டு. 2026 ஜனவரி 30 இந்நிகழ்வுகளில் அதிகமாக காட்டப்பட்டது எது? சாரி, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. ஏ உலகம் சூடானது, பி உலகப்பந்து கோப்பை, சி நியூ ஸ்டார்ட் ட்ரீட்டி நிறைவு, டி ஒலிம்பிக்ஸ் முடிவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ உலகம் சூடானது. 2026 ஜனவரி 30 அன்று ஆஸ்திரேலியாவில் நிலவியது என்ன? ஏ 4வது மிக சூடான ஜனவரி, பி பேரழிவு, சி நிலச்சரிவு, டி மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் பி பேரழிவு. உலக நாடுகள் 2026 பிப்ரவரி 6 முதல் நடைபெறும் வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கு முன் எந்த ஏசியன் ட்ரெடிஷனை மீண்டும் தூண்டுகிறார்கள்? ஏ வேர்ல்டு பீஸ் ட்ரீட்டி, பி ஒலிம்பிக் ட்ரெஸ், சி ட்ரேட் எம்பர்கோ, டி ஸ்போர்ட்ஸ் டிப்ளமேசி. ஆன்சர் பி ஒலிம்பிக் ட்ரெஸ். ஒலிம்பிக் ட்ரெஸ் இப்போது எந்த அமைப்பின் ஆதரவில் மீண்டும் முன்வைக்கப்படுகிறது? ஏ EU, பி UN, சி NATO, டி ஏசியன். ஆன்சர் பி UN. 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் எப்படி சொல்லப்படுகிறது, அதாவது எப்படி அழைக்கப்படுகிறது? ஏ டோக்கியோ 2026, பி மிலனோ கார்டினா 2026, சி பாரிஸ் 2026, டி ரியோ 2026. ஆன்சர் பி மிலனோ கார்டினா 2026. மிலனோ கார்டினா 2026 வின்டர் கேம்ஸ் எப்போது தொடங்குகிறது? ஏ பிப்ரவரி 1, பி பிப்ரவரி 4, சி பிப்ரவரி 6, டி பிப்ரவரி 10. ஆன்சர் சி பிப்ரவரி 6. வின்டர் ஒலிம்பிக்ஸ் 2026 பங்கு பெறுவது எத்தனை நாடுகள்? ஏ 90க்கும் மேற்பட்ட நாடுகள், பி 100க்கும் மேற்பட்ட நாடுகள், சி 93க்கும் மேற்பட்ட நாடுகள், டி 110க்கும் மேற்பட்ட நாடுகள். ஆன்சர் சி 93க்கும் மேற்பட்ட நாடுகள். ஒலிம்பிக் ட்ரெஸ்ஸின் இயல்பான நோக்கம் என்ன? ஏ போட்டி அதிகரிப்பு, பி சண்டைகளை நிறுத்துதல், சி விளையாட்டு வர்த்தகம், டி அரசியல் ஒத்துழைப்பு. ஆன்சர் பி சண்டைகளை நிறுத்துதல். வின்டர் ஒலிம்பிக்ஸில் இடம்பெற்றுள்ள கீழ்கண்ட விளையாட்டுகளில் ஒன்று எது? ஏ கிரிக்கெட், பி ஸ்னோபோர்டிங், சி கபடி, டி ஃபுட்பால். ஆன்சர் பி ஸ்னோபோர்டிங். Dear teachers and professors, don't feel trouble for typing your school question papers and study materials. We provide online DTP services for reducing your hard work in Hindi, Tamil, Malayalam, and English languages in your favorite fonts, like public exam question papers to make our students feel appear in public exams, and relief from headache, back pain, and eye pain. After contacting us, you no need suffer. Feel relaxed, comfortable, and no pain. Now you can spend time with your family. Now everything through online. Feel comfortable and relax. Okay. Get ready for apply your orders. Talk to us. Sri Lakshmi Graphics. WhatsApp number +91 97916242262. Email srilakshmialepi@gmail.com.
Thank you for watching this advertisement. வின்டர் ஒலிம்பிக்ஸில் வேர்ல்டு பீஸ் மெசேஜ் பின்பற்றப்பட காரணம் என்ன? ஏ அரசியல் நிகழ்வு, பி நீதி செய்தி, சி சாதாரண ஒழுங்கு, டி போராடல் பெருக்கம். ஆன்சர் பி நீதி செய்தி. 2026 உலக வெப்பநிலை காரணமாக பரிசீலிக்கப்படும் மாற்றம் என்ன? ஏ பனி அதிகம், பி வின்டர் ஒலிம்பிக்ஸ் முன்கூட்டியே நடத்தலாம், டி விளையாட்டு மாற்றம், டி வீட்டு கட்டண உயர்வு. ஆன்சர் பி வின்டர் ஒலிம்பிக்ஸ் முன்கூட்டியே நடத்தலாம். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கவுன்சில் வின்டர் கேம்ஸை ஜனவரிக்கு மாற்ற முயற்சிக்க காரணம் என்ன? ஏ கூட்டணி பிரிவு, பி பருவநிலை மாற்றம் மற்றும் பனி குறைவு, சி விளையாட்டு ரசிகர்கள், டி கல்வி நிகழ்வு. ஆன்சர் பி பருவநிலை மாற்றம் மற்றும் பனி குறைவு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் உலக தலைவர்கள் பேசும் முக்கிய துறை எது? ஏ பரபரப்பான அரசியல், பி பொருளாதார வளர்ச்சி அண்ட் ஒத்துழைப்பு, சி சீன திரைப்படங்கள், டி சுற்றுலா. ஆன்சர் பி பொருளாதார வளர்ச்சி அண்ட் ஒத்துழைப்பு. 2026 உலக வெப்பநிலை தடுப்பு காரணமாக எந்த நடவடிக்கை முக்கியமாகிறது? ஏ மசாலா வர்த்தகம், பி காலநிலை மாற்றங்களை ஏற்புகொள்ளும் உத்திகள், டி சுவரொட்டி வெளியீடு, டி ஒலிம்பிக் போட்டிகள் மட்டும். ஆன்சர் பி காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் உத்திகள். வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் பேசப்படும் முக்கிய பொருளாதார சவால் எது? ஏ கரன்சி வார்ஸ், பி இன்க்ளூசிவ் growth, சி ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ஸ், டி வெக்கேஷன் பாலிசிஸ். ஆன்சர் பி இன்க்ளூசிவ் growth சொல்லக்கூடிய நிலைத்த வளர்ச்சி. இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடைப்பட்ட ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்டில் முக்கிய இலக்கு எது? ஏ ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி வரி, பி பரந்த வரம்பிலான பொருட்களுக்கு வரி விலக்கு, சி எண்ணெய் விலை கட்டுப்பாடு, டி இசை வர்த்தகம். ஆன்சர் பி பரந்த வரம்பிலான பொருட்களுக்கு வரி விலக்கு. 2026 வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் புதுமை பற்றி பேசப்பட காரணம் என்ன? ஏ கிரிக்கெட் வளர்ச்சி, பி வளர்ச்சிக்கான புதிய தொழில்நுட்ப பயன்பாடு, சி சுற்றுலா, டி திரைப்படம். ஆன்சர் பி வளர்ச்சிக்கான புதிய தொழில்நுட்ப பயன்பாடு. வேர்ல்டு ட்ரேட் அக்ரிமெண்டின் உடன்படிக்கை திறக்கப்படக்கூடிய வாய்ப்பு எது? ஏ ஐரோப்பா மற்றும், பி இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்துக்கான விரிவான வர்த்தகம், சி ஆசிய நாடுகள் மற்றும், டி மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் பி இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் விரிவான வர்த்தகம். இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டேயின் நோக்கம் என்ன? ஏ மகிழ்ச்சி, பி விளையாட்டு கொண்டாட்டம், சி மனித மரியாதை மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு, டி சுற்றுலா. ஆன்சர் சி மனித மரியாதை மற்றும் மனித உரிமைகள் மேம்பாடு. 2026 ஆஸ்திரேலியாவில் சாதாரண வெப்பநிலை காரணமாக எந்த சமூக பிரச்சனை அதிகமாகியுள்ளது? ஏ நீர் பற்றாக்குறை, பி காட்டுத்தீ அச்சுறுத்தல்கள், சி கல்வி வீழ்ச்சி, டி விளையாட்டு இழப்புகள். ஆன்சர் பி காட்டுத்தீ அச்சுறுத்தல்கள். வேர்ல்டு ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே எதை பற்றி நினைவு கூறுகிறது? ஏ பண்டைய ஒலிம்பிக்ஸ், பி நாஜி இன படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்கள், சி திரைப்பட விருதுகள், டி விளையாட்டு நாயகர்கள். ஆன்சர் பி நாஜி இன படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்கள். வின்டர் ஒலிம்பிக்ஸ் தொடங்குவதற்கு முன் உலக உறவுகள் எந்த இலக்கின் மீது வலியுறுத்துகின்றன? ஏ உலகளாவிய அமைதி மற்றும் ஒத்துழைப்பு, பி பொருளாதாரம் மற்றும், சி சுற்றுலா, டி சினிமா. ஆன்சர் ஏ உலகளாவிய அமைதி மற்றும் ஒத்துழைப்பு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரத்தில் ஒருங்கிணைவது எந்த துறையில் மிக முக்கியம்? ஏ உணவு விழாக்கள், பி அரசியலும் பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும், சி விளையாட்டு மற்றும், டி திரைப்படத்துறை. ஆன்சர் பி அரசியலும் பொருளாதாரமும் சுற்றுச்சூழலும்.
கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. ஏ 2026 ஜனவரியில் நடைபெற்ற வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் மாநாடு சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்றது. பி 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் ஜப்பானின் டோக்கியோ நகரில் நடத்தப்படுகின்றன. சி இன்டர்நேஷனல் ஹாலோகாஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டே ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27ஆம் தேதி உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. டி மேற்கண்ட அனைத்து கூற்றுகளும் சரி. ஆன்சர் கூற்று பி தான் தவறு. ஏன்னா வின்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் இத்தாலியில் மிலனோல தான் நடத்துறாங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. ஏ 2026ஆம் ஆண்டு வின்டர் ஒலிம்பிக்ஸ் தொடங்குவதற்கு முன் ஐக்கிய நாடுகள் சபை ஒலிம்பிக் ட்ரெஸ்ஸை மீண்டும் வலியுறுத்தியது. பி 2026 ஜனவரியில் உலக அளவில் பதிவான கடுமையான வெப்ப அலைகள் பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. சி மேற்கண்டு 2 கூற்றுகளும் சரி. டி மேற்கண்டு 2 கூற்றுகளும் தவறு. ஆன்சர் பி 2026 ஜனவரியில் உலக அளவில் பதிவான கடுமையான வெப்ப அலைகள் பருவநிலையின் மாற்றத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்தவில்லை. ஆக்சுவலா இது தப்பு. பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தை வெளிப்படுத்துகின்றன. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ 2026 ஜனவரி 26 முதல் 30 வரை நடத்தப்பட்ட கல்ஃப் ஃபுட் உலக உணவு மற்றும் பான வணிக கண்காட்சியில் இந்தியா பிரதான பங்காளி நாடாக இருந்தது. காரணம், இந்த காட்சியில் இந்தியா தனது விவசாய மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியை உலகுக்கு காட்டியது. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். 2026 ஜனவரி 26 அன்று உலகம் முழுவதும் இன்டர்நேஷனல் கஸ்டம்ஸ் டே அங்கீகாரம் பெற்ற தினமாக கொண்டாடப்பட்டது. காரணம், இந்த தினத்தில் உலக வர்த்தக பாதுகாப்பிலும் சரக்குகளை முன்னெடுத்து செல்ல உதவிய கஸ்டம்ஸ் அமைப்பின் பங்கையும் பார்க்கிறார்கள். ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று ஏ 2026 ஜனவரி 26, 27 டாக்கர் உயர்தர UN வாட்டர் கான்ஃபரன்ஸ் 2026 முக்கிய முன்னிலை சந்திப்பு நடைபெற்றது. காரணம், இந்த சந்திப்பு 2026ஆம் ஆண்டின் உலக நீர் மாநாட்டின் வருகையை முன்னேற்பாட்டை செய்யும் நோக்கத்திற்காக நடக்கிறது. ஆப்ஷன் கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று அமெரிக்காவின் ஒலிம்பிக் ட்ரெஸ் 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னதாக உலக அரசியல் அமைதியை ஊக்குவிக்க அழைப்பு விடுத்தது. காரணம், இத்தகைய ஒலிம்பிக் ட்ரெஸ் அழைப்புகளில் அனைத்து போராட்ட கட்சிகளும் உடனடியாக ஒத்துழைக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஆன்சர் சி கூற்று சரி காரணம் தவறு. ஏன்னா அந்த போராட்ட கட்சிகள் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறது கிடையாது. கீழ்கண்ட கூற்றுகளை பரிசீலிக்கவும். கூற்று 2026 வின்டர் ஒலிம்பிக்ஸ் ஓபன் செரமனி உலகம் முழுவதும் உள்ள பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. காரணம், ஓபனிங் செரமனியில் ஒலிம்பிக் தீயோட்டமும் இசை நிகழ்ச்சிகளும் கலந்திருந்ததால் இது மிக பெரும் நிகழ்ச்சியாக கருதப்பட்டது. ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் பி கூற்று காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி கூற்று சரி காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு காரணம் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி,
காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள क्वेश्चंस உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் எவல்யூஷன் பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்க ஸ்கோர் 20க்கு மேல இருந்தா நீங்க நல்லா சூப்பரா கலக்குறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு கீழ இருந்தா நீங்க உங்க முயற்சியை இன்னும் கண்டிப்பா பலப்படுத்தணும்னு அர்த்தம். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்காக கிடையாது, உங்களுக்காக தான். மத்திய மாநில அரசு தேர்வுகள் எழுதுற உங்க பிள்ளைகள், உங்க நண்பர்களுடைய பிள்ளைகள், உங்க அக்கம் பக்கத்துல உள்ள வேலை தர இளைஞர்களுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனலை நம்ம நடத்துறோம். இதுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு தரப்பு மிக அருமையா வளரலாம். கூடிய சீக்கிரம் போன பிப்ரவரி 2ஆம் தேதியில இருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வரையும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்துல நடந்த முக்கியமான சம்பவங்களை ஜிகே கொஸ்டின் ஃபார்மேட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம உங்க நண்பர்களுடைய பிள்ளைகள், உங்க பிள்ளைகள், வேலை தர இளைஞர்களுக்கு நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்கையும் நம்ம யூடியூப் வீடியோக்களையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கிறதுக்காக நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.